என் ஆண்டவர் இயேசு உங்களை இன்றைக்கு கரம் நீட்டி அழைக்கிறாருங்க. நம்ம இதயத்துக்கு நம்ம போய் நம்ம இடம் கொடுக்கிறோம், டாக்டர் கிட்ட போறோம், போன பணம் கொடுக்கணும். ஆனா டாக்டரே ஒரு நேரத்துல கைவிட்டுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில டாக்டர் என்ன சொல்லுவாங்க, நீங்க வேண்ட தெய்வத்தை நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. ஆனா நாங்க சொல்றேன், இந்த இயேசுவை நீங்க கூப்பிடும் போது எப்படிப்பட்டது தீராத வேதிகளா இருந்தாலும் சரி, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு விடுதலைக்கு வல்லவராக இருக்கிறார். அதுதான் நாங்க சொல்றோம். இது கட்டுக்கதைகள் அல்ல, இது உண்மை. இது சரித்திரப்படுத்துவதுனா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் இன்றைக்கும். இந்த வேதமானது பொய் அல்லங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உயிர்ப்பிக்கும். இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சுகத்தை கொண்டு வரும். இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றும். இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய கடன் பிரச்சனையை மாற்றும். அதுதான் நாங்க சொல்லுகிறோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அந்த இயேசு தான் நாங்க சொல்லுகிறோம். நான் சொல்றேன்னா ஒரு உத்தமன் கிடையாது, நானும் ஒரு துன்மார்க்கன் போல வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்படி பழக்கத்துல சாராயம் ஃபுல்லா இடுப்பை சுத்தி இருக்கும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குடியோடு இருக்கணும்னுடைய சித்தம் கிடையாதுங்க. பாவத்துல வாழணுடைய சித்தம் கிடையாது. என் பிள்ளைகள் நிலைமையில இருக்கணுமே, நல்ல ஒரு சுகவாழ்வோடு இருக்கணுமே, நல்ல ஒரு ஸ்தானத்துல இருக்கணும் என்று சொல்லிதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனா இந்த உலகம் எப்படின்னா பாவத்துல தள்ளி விட்டுரும். வாப்பா ஒரு கட்டிங் போடலாம், வாப்பா ஒரு தம் அடிக்கலாம், நல்ல காட்டுற இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க. நாங்க ஒரு நல்ல மார்க்கத்தை உங்களுக்கு நாங்க தெரிவித்து வைக்கிறோம். இது நல்ல ஒரு மார்க்கம், இது ஒரு நல்ல மார்க்கங்க. என் ஆண்டவர் இயேசு நெல் வழி, ஜீவனத்தை கொண்டு போற வழி, நித்தியத்துவ கொண்டு போற வழி, சமாதானத்தை தருகிற வழி, இது ஜீவன் அல்ல வழிங்க. ஒரு மனுஷனுடைய சிறையிருப்பை மாற்றி கூட இந்த வேதங்க. இதான் இயேசு. உலகத்துல எல்லாமே கைவிட்டு போவாங்க, என் ஆண்டவர் இயேசு ஒரு போதும் கைவிட மாட்டாங்க. அப்படியேப்பட்ட பிடியில நான் சிக்கி கொண்டிருந்தேன். ஆனா முன்ன போக விட்டு பின்னால பேசுவாங்க, இதுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா, இதெல்லாம் எதுக்கு கிடக்குது உயிரோட, இது செத்து போன நிலமா இருக்குமே சொல்லுவாங்க. ஆனா எதிர்க்கு நல்லா பேசுவாங்க, என்னப்பா நல்லா இருக்கிறப்பான்ட்டு. ஆனா பின்னால போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்களுடைய கதை, இது எதுக்கு இருக்குதுன்னு தெரியல, செத்து போன நிலமா இருக்குமே, யாரு தாயத்துக்கு அப்புறம் பாரமா இருக்குது அப்படின்னு சொல்லுகிற உலகம் இது. அப்படி பேசுகிற இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நாங்க அறிவிக்கின்ற இயேசு பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர். பாவம்னு சொல்லி சொல்கிறாங்களே, நீங்க ஒருத்தர் தூஷணமா பேசினாலே பாவங்க, இவங்க பிள்ளைகளை தூஷணமா நீங்க திட்டினாலே பாவங்க, கொலை செய்யறதா பாவம் கிடையாது. என் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, எல்லா சிறையிருப்பும் ஆடும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மாறாதவர். அந்த இயேசுவை நான் உங்களுக்கு சொல்லுகிறோம். என் ஆண்டவர் இயேசு என்னைக்கும் அவர் மாறாதவர், அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னே தன்னுடைய ஜீவனை விட்டு இன்றைக்கும் அவர் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருன்னா மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர். இந்த இயேசு யாருன்னா எல்லாம் புத்தகங்களை விடுதலையாக்கினவர். இந்த இயேசு யாருன்னா எல்லா கோடர்களை பார்வையை செய்தவர். அந்த இயேசு நாங்கள் அறிவிக்கின்றோம். இயேசு இன்றைக்கு அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அற்புதங்களை அடையாளங்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு விசுவாசியர்களுக்கு எல்லாம் ஆகும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவர் நீங்க விசுவாசிங்க, என் ஆண்டவர் ஒருபோது ஒரு மாறமாத தேவனா இருக்கிறார். அந்த இயேசு தான் சொல்லுகிறோம். பெற்ற தாய் தகப்பன் கூட கைவிட்டு போயிடுவாங்க. ஆனா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மாற மாட்டார். கூட குடித்துக் கொண்டு அழிக்கமா இருக்கிற நண்பர்கள் கூட நம்மளை கைவிட்டுருவாங்க. அவனுக்கு பணம் தரவாப்பா சொல்லுவாங்க. ஆனா நீ போகும்போது அந்த ஏமாற்றம் தான் கிடைக்கும். நீ கொஞ்ச நேரம் முன்னே வந்திருந்தா அந்த பணம் கிடைச்சிருக்குமே, இப்பதான் வந்து சகோதரர் வாங்கி போட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனா ஏமாற்றம், அந்த ஏமாற்றத்தை உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெத்த தாய் தகப்பனை கொண்டு போட்டுறாங்க, பெத்த பிள்ளைகளை கொண்டு போட்டுறாங்க. அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அறிவிக்கின்ற இயேசு உலகத்தை வருவாரானால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடைய சிறையிருப்பை மாற்ற ஒரு வல்லவராக இருக்கிறார். அந்த இயேசுவை நாங்கள் அறிவிக்கின்றோம். இந்த இயேசு என்று மாறாதவர். பெற்ற தாய் தகப்பனை கொள்ளுகிற உலகம், சொத்துக்காக தன்னுடைய சுகங்களை கொள்ளுகிற உலகம் இது. அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் 2000 வருஷத்துக்கு முன்னே சிலுவையை சுமந்து மறைத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உங்களை அறிவிக்கின்றோம். உங்கள் சிறையிருப்பு மாறணும்னா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வீட்டில் வர வேண்டும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் வர வேண்டும். ஒரு மாறணுமா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் வர வேண்டும். அந்த இயேசுவை நாங்கள் அறிவிக்கின்றோம்.
இது கட்டுக்கதைகள் இல்லைங்க. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிற